சொந்தம் எது சொந்தம் உட்கார். அம்மா இவர் குமாரசாமி. வணக்கம். இது அவர் மக உஷா, நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரப்போறவ. ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. நல்லா இருமா. வித்யா இங்கே வாமா. அம்மா, சம்பந்திக்கு திருச்சியில் பெரிய ஜவுளி கடை இருக்குது, மெட்ராஸ்லேயும் பிஸ்னஸ் இருக்குது. நம்மளை மாதிரி நல்ல பாரம்பரியமுள்ள குடும்பம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறோம். பிள்ளைங்களோட கல்யாணத்துக்கு ஜோசியர் 3 தேதியை குறித்து கொடுத்துருக்காரு. உங்கள் ஆசீர்வாதத்தோட நீங்கள் ஒரு தேதியை குறித்து கொடுக்கணுமா? அம்மா இந்த ஜோசியர் குறித்து கொடுத்த தேதி இதில் இருக்குமா? சின்ராசு பஞ்சாங்கம் எடுத்துட்டு வா. அம்மா அப்படியே நம்ம கௌரி கல்யாணத்துக்கு ஒரு தேதியை குறித்து கொடுத்தீங்கன்னா நல்லது. ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா, குழந்தைங்களுடைய கல்யாணத்தை நீங்கள் தான் முன்ன நின்று நடத்தணும். உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் குழந்தைங்களுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவும் எல்லாருக்கும் என் ஆசீர்வாதம் உண்டு. அப்புறம் நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம்மா. சாப்பிட்டு போகலாமே. பரவாயில்லம்மா. சின்ராசு, அம்மாவை நல்லா பார்த்துக்கிறேல? சின்ன குழந்தையிலேருந்தே இங்கே வளர்ந்துட்டு வர்றோம்மா. அம்மாவுக்கு எந்த குறையில்லாமல் பார்த்துக்குறோம்மா. எங்களுக்கு எல்லாமே அம்மா தாம்மா. வரம்மா. வரோம்மா. உடம்பை பார்த்துக்கோங்க. வரோம்மா. சமந்தே, சமந்தே வாங்க. அடடா வாங்க சம்பந்தி. வணக்கம். என்ன திடீர்னு? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. எப்படி இருக்கீங்கம்மா? உட்காருங்க. அப்புறம் சம்பந்தி, ஒரு நல்ல சொல்லுங்க. செய்தியோட தான் வந்திருக்கேன். இந்தாங்க, வர வெள்ளிக்கிழமை என் 2வது மகன் ஜோதி சங்கருக்கும் என் பொண்ணு வித்யாவுக்கும் கல்யாணம் வச்சிருக்கிறோம். ஓஹோ. திருச்சியில் குமாரசாமி பிள்ளைன்னு சொல்லிட்டு ஜவுளி கடைக்காரர் உங்களுக்கு தெரியுமே? ஆமாமா தெரியும். அவர் வீட்டில் தான் சம்பந்தம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறோம். பரவாயில்ல. நீங்க எல்லாரும் அவசியம் வந்திருந்து பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணும். நம்ம வீட்டு கல்யாணம் கண்டிப்பா வருவோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை, அதான் நான் ஒரு பக்கமும் ஜானகி ஒரு பக்கமும் பத்திரிகை வச்சுக்கிட்டு இருக்கோம். அட நீங்க வேற, நீங்க ஒருத்தர் வந்து கொடுத்தா போதாதா? சாப்பிடுங்க. அம்மா மன்னிச்சுக்கிறேண்ணா, காலையில் புறப்பட்டதுலேருந்து ஓயாமல் காஃபி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் 4 காப்பி ஆச்சுன்னா பார்த்துங்களேன். அப்புறம் சம்பந்தி, நம்ம கௌரி சங்கர் அகிலா கல்யாண விஷயமா கிராமத்தில் தங்கராச்சியர் அம்மாவை பார்த்து கல்யாண தேதியை குறிச்சிட்டு வந்துட்டேன். அப்புறமா பேசுவோமே. அம்மாவா? என்னோட அம்மா இல்லை, என் மாமியார் தான் சொல்கிறேன். நாங்கள் அவங்கள அம்மானு தான் கூப்பிடுவோம். சரி சரி. கிராமத்தில் இருக்காங்க. சரி சரி. அகிலாவா? மாமி கூட கோயிலுக்கு போயிருக்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. அதான் நான் பார்த்தேன், எங்கடா மருமகளை காணமேன்னுட்டு. அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் சம்பந்தி. செய்யுங்க. எல்லாரும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பாக வரோம். அகிலா வந்தால் நான் வந்துட்டு போகிறேன்னு சொல்லுங்கள். வரேன் சம்பந்தி. வாங்க. சார் வாங்க அர்ச்சனா, உட்காருங்க. இல்லை பரவாயில்ல சார். நோ ஃபார்மாலிட்டிஸ், ப்ளீஸ் சிட் டவுன். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா பிரிச்சு பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார்.
எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க நன்றி சொல்ற அளவுக்கு நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன்? ஏதோ என்னால முடிஞ்சது. ஆமா, கார்த்திக்ங்கிறவர் யாரு? உங்களுக்கு ரொம்ப வேண்டியவரா? பட் ஹீ இஸ் a வெரி லக்கி மேன். நீங்க அவருக்காக வேலை வாங்கி தாங்க சார்னு என்கிட்ட கேட்டது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கிளைடஸ் மோட்டார்ஸ்னு ஒரு புது கம்பெனி ஜெர்மன் கொலாபரேஷன்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என் ஃப்ரெண்டு தான் அங்கே பர்சனல் மேனேஜரா இருக்கிறான். உங்களுக்காக அவங்ககிட்ட ப்ரெஷர் கொடுத்ததுல இந்த வேலை கிடைச்சிருக்கு. சம்பளம் எவ்வளவு பார்த்தீங்களா? சும்மா பிரித்து பாருங்க, 9,000 rupees. அப்புறம் கம்பெனி சலுகைகள் அது இது இதெல்லாம் சேர்த்தா ஒரு 15,000 rupees வரும். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க செஞ்ச இந்த உதவியை என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்கவே மாட்டேன் சார். அர்ச்சனா, இந்த புகழ்ச்சியெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ஒன்றும் சும்மா செஞ்சிடலையே, எல்லாம் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். என்ன அப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் ஒரு ஆப்ளிகேஷனுக்காக என்கிட்ட வந்தீங்க. நான் அதை முடிச்சு கொடுத்ததுனால உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. உங்கள் மனசு முழுக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கா? இல்லையே. அது இனிமே தான் வரணும். அதுவும் உங்ககிட்ட இருந்து தான் வரணும். வருமா? நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியலையே. அர்ச்சனா, இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளும் சும்மா கிடைக்காது. ஒன்று கொடுத்தா தான் ஒன்று எடுக்க முடியும். உங்ககிட்ட இருந்து எதை எடுத்துக்கலாம்? ஆ? உங்களை தான். உங்க 7 மணி பாலிசிய ஒரே ஒரு நாள் கொஞ்சம் மாத்திக்கணும். எனக்காக. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். எந்த ஒரு பொருளுமே எனக்கு சும்மா எடுத்துக்கிறதும் பிடிக்காது, சும்மா கொடுக்கறதும் பிடிக்காது. சார், நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு தான் வந்தேன். இவ்வளோ கீழ்த்தரமா நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அப்போ உங்களுக்கு வேண்டியவருக்கு இந்த வேலை வேண்டாமா? ஹெல்ப்னு கேட்ட போது மட்டும் நீங்க எது கேட்டாலும் நான் தருவேன் சார்னு சொன்னீங்க. இப்போ மட்டும் அது மறந்து போச்சா? எனிஹவ் அர்ச்சனா, நாம் 2 பேரும் மகாபலிபுரம் ஒரே ஒரு நாள் போகிறோம். மகாராஜா சூட் புக் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். அவர் கமிட்மெண்ட் இஸ் ஓவர். உங்களுக்கு வேண்டியவருக்கு இந்த வேலை கிடைக்கிறதும் கிடைக்காம போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் முடிவை இப்போவே சொல்ல வேண்டாம். நாளைக்கு சொன்னால் கூட போதும். அது வரைக்கும் இந்த ஆர்டர் என்கிட்டே இருக்கட்டும். உங்களுக்கு வேண்டியவருக்கு இந்த வேலை கிடைக்கிறதும் கிடைக்காம போறதும் உங்க கையில தான் இருக்கு.
அம்மா, டர்க்கி டவல் எங்கம்மா? அந்த அலமாரியில மேல் தட்டுல இருக்கும் பாருமா. என்னக்கா டர்க்கி டவல் கேட்குறீங்க? எங்கேயாவது வெளியூர் போகிறீங்களா? ஆமாம்மா, வேலை விஷயமா வெளியூர் போகிறேன், நைட்டு வரமாட்டேன். இதுக்கு முன்னாடி இப்படி வேலை விஷயமா வெளியூர் போனது இல்லையேக்கா, இப்போ மட்டும் என்ன புதுசா? இது வரைக்கும் எனக்கு வேலை இல்லை, இப்போ தான் வேலை கிடச்சிருக்கு, அதனால தான் வெளியூர் போகிறேன். இப்போ அம்மா கிட்ட சொல்லாத என்ன, வெளியில் போனதுக்கப்புறம் சொல்லு. ம், டாடா. டாடா. இன்னைக்கு உங்களுக்கு வேலை கிடச்சிடும். எங்கள் எம்டி கிட்ட சொல்லியிருக்கேன், சாயங்காலம் 6 மணிக்கு வந்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியாக இருக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எனக்கு வேலையா? நான் அப்ளிகேஷன் கூட கொடுக்கலையே. நான் தான் உங்களுக்காக அப்ளிகேஷனை எங்கள் எம்டி கிட்ட கொடுத்துருக்கேன். அவருடைய ஃப்ரெண்டு தான் அந்த கம்பெனிக்கு பர்சனல் மேனேஜர். அவர் மூலிமா தான் நான் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அர்ச்சனா. நானும் என் ஃப்ரெண்டு மூலயமா இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். அநேகமாக இந்த வாரத்தில் கிடச்சிடும்னு இருந்தேன். அதுக்குள்ளார எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அர்ச்சனா. தேங்க்ஸ் அர்ச்சனா. சாயங்காலம் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. சார், உங்களை பார்க்கறதுக்கு கார்த்திக்னு ஒருத்தர் வந்திருக்கார் சார். ம், வர சொல்லு. சரிங்க சார். வணக்கம் சார். நீங்கள் தான் அர்ச்சனா சொன்ன கார்த்திகா? ஆமாம் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுக்காக அர்ச்சனா ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. உங்களுக்காக என் கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. இந்தாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். இந்த உதவியை நான் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன். ஒரு நிமிஷம். அர்ச்சனா வீட்டில் சொல்லிடுங்க, அவங்க இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஏன் சார், கம்பெனி ஒர்க் இருக்கா? ம், ஒர்க் இருக்கு, ஆனால் இங்கே இல்லை, மகாபலிபுரத்தில். மகாபலிபுரத்துலையா? என்ன சார் சொல்கிறீங்க? புரியலையா? என் கண்டிஷனே அதான்ப்பா. அதுக்காகத்தான் நானும் அர்ச்சனாவும் வெளியில் போகிறோம். காலையில் வந்துடுவோம். வாட் யூ மீன்? இது அர்ச்சனாவுக்கு தெரியுமா? தெரியுமாவா? என்னையா புதுசாக கேட்குற? சார், ஒரு கையெழுத்து போடுங்க சார். ஆ, வேணும்னா அர்ச்சனா வாயாலேயே சொல்லட்டுமா? அர்ச்சனா, இவர் சொல்றது உண்மையா? பாத்தியா, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. இது கூடவா தெரியல? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இத மாதிரி கேவலமான வேலையை செஞ்சு எனக்கு வேலை வாங்கி தரியா? சபாஷ். டேய், என்ன திமிரு இருந்தா அவளை கூப்பிடுவேன். உன்ன மாதிரி பொறுக்கிங்க விட்டா வந்துடுற கால்கள் நினைச்சியா? இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமா இருக்கட்டும். ஆபீஸ் ஆச்சேன்னு பாக்குறேன், இல்லனா மாவன உன்னை வெட்டி பொலி போட்டுடுவேன். ஜாக்கிரதை. வா போலாம், வா. Stupid. என்ன பண்ணிட்டு வரீங்க? செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன்டி. ஆமா, காத்தாலேருந்து எங்க உன்னை ஆளையே காணோம்? ஒரே வேலை மாமி, இப்பதான் முடிஞ்சது. ஏண்டி, நீ கல்யாணம் ஆகி புருஷன் அதுக்கு போற, நீ ஏன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க? பவானி எங்க? எல்லா வேலையும் அவளுக்கு நீ சொல்லி கொடுக்க வேண்டியதானே? பாவம், அவ பாஸ்கெட் பால் ட்ரைனிங் முடிச்சிட்டு டயர்டா வருவா. அப்படிங்களா? நீங்க புக்காத்துக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் அவ தானே செஞ்சாகணும். ஒருவேளை மாமியார் என்ற பர்மிஷன் வாங்கிட்டு வந்து எல்லா வேலையும் நீ செய்ய போறியா? நான் இருக்கிற வரைக்கும் செஞ்சுட்டு போறேனே. அம்மாடி, உங்ககிட்ட என்னால பேச முடியாதும்மா. ஆமா, அக்கா எங்க? அவ மயிலாப்பூருக்கு யாரையோ பார்க்க போயிருக்கா. வரும்போது வத்தல் வடை இதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. ஆமா, சாரதா எங்க? மாவு மிஷின் போயிருக்காங்க. ஆஹா. ஹலோ, யார் நீங்க? யார் பண்ணி? என்ன தெரியலையா? என்னங்க இது அநியாயமா இருக்கு. இப்போ உங்க பேர் எனக்கு தெரியும், உங்க பேர் எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு என்ன தெரியலங்கிறீங்க?
நான் சொல்லட்டுமா? உங்க பேர் அகிலா, உங்க பேரு வேதமாமி, கரெக்டா? சரி, நான் கொஞ்சம் தெளிவா வரேன். உங்களை பத்தி சில விஷயங்கள் நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு இப்ப ரீசெண்டா நிச்சயதார்த்தம் ஆச்சு, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, கரெக்டா? என்ன நிஜமாவே என்ன கண்டுபிடிக்க முடியலையா? என்னங்க நீங்க? ஓகே, I'll give you a clue. இந்த சங்கர் சில்க்ஸ் இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட 3 சங்கர் உங்களுக்கு தெரியும். நம்பர் 1 மிஸ்டர் சிவசங்கர், நம்பர் 2 மிஸ்டர் கௌரி சங்கர், நம்பர் 3 ஜோதி சங்கர். ஆனா 4வது ஒரு சங்கர் மிஸ்ஸிங் அந்த குடும்பத்துல. பிரபாசங்கர். எஸ். என்ன நீ என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா உங்களுக்கு? உள்ள வாங்க. கொஞ்ச நேரத்துல எங்களை பயமுறுத்திட்டியப்பா. இத பத்தி பிரமாதமா சொல்றாங்க, உங்களால கூட என்ன கண்டுபிடிக்க முடியல. என்ன இங்கேயே உட்கார்ந்துட்டு உள்ள வாங்க. நீ எங்க வீட்ல உட்கார மாட்டா, உட்கார நிஜமா. அண்ணி, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். எங்க அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், அவர் சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மை. இவங்கள மாதிரி ஒரு பொண்ணு எங்க தேடினாலும் எங்க அண்ணனுக்கு கிடைக்காது. வந்து அண்ணி, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கறதுக்கு வரேன். எனக்கு என்ன வாங்கிட்டு வரல எனக்கு தெரியாது, ஏன்னா அது புது விஷயம் இல்லையா. அண்ணி பார்க்க வரேன், வீட்டில் முதல் கல்யாணம். ஸோ நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு செகண்ட், வண்டியில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பூ வாங்கிட்டு வந்தேன். நீ இருங்க, காஃபி கொண்டு வரேன். நிச்சயதார்த்த அன்னைக்கு நீ ஊர்ல இல்ல போல இருக்கு. ஆமாம் மாமி, சின்ன டூர் ஒன்று இருந்தது. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா அவாய்ட் பண்ணணுன்னு முடியல. இன்னைக்கு காலைல தான் நான் ஊர்லேருந்து வந்தவன் அண்ணியை பார்க்கணுன்னு ஓடோடி வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அப்பா கூட இப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் அண்ணியை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. அகிலாவுடைய அதிர்ஷ்டம் உன் தோப்பனார் கண்ணில் பட்டு அவ உங்க ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வரப்போறா. நீங்க வேற. அது அண்ணியோட அதிர்ஷ்டம் இல்லை மாமி, எங்க அண்ணனோட அதிர்ஷ்டம். இந்தாங்க. என்ன நீ இப்படி போட்டிருக்கீங்க? நல்லா இல்லையா? நல்லா இருக்கு நீ. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு காஃபினா பிடிக்கவே பிடிக்காது. காஃபினா அலர்ஜி. நான் எப்பவும் டீ தான் குடிப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்க வரேன், அதுவும் நீங்களே காஃபி போட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. எதுக்கு உங்களை கூட்டு மாற்றிட்டு இருக்கணும்னு தான் அப்படியே விட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. நீ காஃபியோட நல்லா போட முடியுமா என்ன? நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணுமே. என்ன? எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே டெய்லி எனக்கு இதே மாதிரி காஃபி போட்டு தரணும். ஏன் நீ? சமையலே நான் தான் பண்ணுவேன். அண்ணி, ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். என்ன சொல்லுங்க? மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்